ஆஃப்டர்நூன். அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, எனக்கும் வித்யோத்துக்கு மட்டும்தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு மசியல் தான் பண்ணியிருந்தேன். அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட பாதி அளவு துவரம் பருப்பு சேர்க்கணும். அரிசி பருப்பு எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து 3 இல்ல 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லாவே குழஞ்சி இருக்கணும் அப்படின்னா 5 பங்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடுகுலேருந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி கூட சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணி, அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 பங்கு தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா சாப்பாடு சூடா இருக்கிறப்பவே இந்த மாதிரி லேசா மிக்ஸ் பண்ணீங்கன்னா குழஞ்சு வந்துடும். இந்த பங்கு வைக்கிறப்போ சாப்பாடு ரொம்பவும் குழஞ்சிருக்காது, ரொம்பவும் விதையா இருக்காது, கரெக்டான பதத்துல இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த குழம்பு இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்டா நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சாம்பார் சாதம்ல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பட் எனக்கு என்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்ல, அதனால பிளைனா பண்ணியிருந்தேன். சைட் பை சைட் உருளைக்கிழங்கு மசியலும் ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்ல நீங்க என்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.